சரி, ஒருவேளை அதனாலதான் போயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நேர்மையா வாழ்றதுலாம் தப்பு. வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம், வாழ முடியல. ஆனா என்ன பண்றோம், மரணத்துக்கு அப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு யாரோ ஒரு புரோகிதரை கூட்டு வந்து வீட்டில் என்ன பண்றோம், எல்லா வேலையும் பண்ணி ஆத்மா சாந்தி அடையட்டும் நம்ம அனுப்புறோம். ஒருவேளை அதுல அடையுமான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்றோம், வருஷத்தை வருஷம் ஒண்ணு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம். அப்ப இந்த ஆத்மா என்ன, நமக்கு ஒரு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆத்மா இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் நிம்மதி இல்லை, இது சாந்தி அடையாது, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க. ஒரே தர மனுஷன் பிறக்கிறதும் பின்பு அவன் மறிக்கிறதும் அவனுடைய ஆத்மா நியாய தீர்ப்படைகிறது தான் ஒரே ஒருத்தருடைய எல்லாருடைய வாழ்க்கையும். அதனால இந்த உலகத்துல நன்மையா வாழ்ன்றது மட்டும்தான் நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த சரீரம் எங்க இருந்து வந்துச்சுன்னா மண்ணுல இருந்தா வந்துச்சு. இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க இன்னைக்கு யாராவது கடவுள் மறுப்பாளர் இயக்கத்துல. இந்த மண்ணுல இருக்கிற அத்தனை சத்தும் நம்முடைய உடம்புல இருக்குது. இந்த மண்ணுல இருக்கிற அத்தனை சத்துணையான இரும்பு இருக்கு, மேக்னீசியம் இருக்கு, துத்தநாகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய உடம்புல இரும்பு சத்து குறைவுன்னு சொன்னா டாக்டர் போனா நம்ம போய் என்ன கடையில போய் ஒரு 1/4 கிலோ ஆணி வாங்கி சாப்பிட சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்றாரு. ஒரு என்ன பண்றாரு, பேரிச்சம்பழம் சாப்பிடுறாரு. இந்த முருங்கைக்கீரை இந்த பேரிச்சம்பழம் எப்படி நம்ம உடம்புல சத்தா மாறுது. அப்போ இந்த மண்ணுல விளையிற எல்லா பொருட்களால தான் நம்முடைய உடம்பு அமைப்பட்டிருக்கு. அப்ப இந்த மண்ணு எங்க இருந்து வந்துச்சோ அந்த மண்ணு அந்த இடத்துக்கு போயிடும், மண்ணுக்கு போயிடும். அந்த சரீரம் சாவர வரைக்கும் தான், சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மனுஷன், அக்கா தம்பி மாமா மச்சான் குழந்தை எல்லாமே கொஞ்ச நேரம் அழுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அந்த ஜீவராசியை நம்ம வீட்டுல வச்சுக்க போறது இல்லை. உடனே என்ன கேட்போம், இந்த பொண்ணத்தை எப்ப எடுப்போம், உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உறவு பேர் சொல்லுவோம், அது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் பெணன்னு சொல்லிடுவோம். அப்ப இந்த சரீரம் மண்ணுக்கு போன பிறகு இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். நிச்சயமா நாம பண்ற சடங்குகளால